ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்பெஷலாலாம் எதுவுமே செய்யலங்க. எங்க வீட்டு ஃப்ரிட்ஜில 2 நாளா ஒரு பொடலங்காய் தூங்கிட்டே இருந்துச்சு. என் பையனுக்கோ பொடலங்காவ பார்த்தா ஆவாது. என்னடா பண்ணலான்னு யோசிச்சேன். பொரியல் பண்ணா சாப்பிட மாட்டான். சரி டிஃப்ரெண்ட்டா கூட்டு பண்ணுவோம் அப்படின்னு தான் யோசிச்சேன். இதுக்கு கொஞ்சமா பாசிப்பருப்பு எடுத்துருக்கிறேன். கொஞ்சமா கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். கூடவே குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துருக்க பொடலங்காவையும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நீங்க குக்கர்ல வைக்கிறீங்கன்னா ஒரு 3 விசில் விட்டா போதும். பருப்பும் பொடலங்காவும் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு இந்த அளவுக்கு குக் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ தேவையான அளவு மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1/2 மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இந்த மிக்ஸோட சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா சுண்ட விடணும். இந்த அளவுக்கு சுண்டி வரணும். அவ்வளோதான், அட்டகாசமான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக தாளிச்சு ஊற்றிடலாம். தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். கூடவே கடுகு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து தாளித்து ஊற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பொடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. சூடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அட்டகாசமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் பையனே சாப்பிட்டுட்டா ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பை பை, see you next time.